श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதுமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ ஞாச தசகத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். தேவி பூஷண ஹேத்யாதிர்ஜுஷ்டஸ்ய பகவம்ஸ்தவ நித்யம் நிரபராதேஷு கைங்கர்யேஷு நியுங்க்ஷ்வமாம். இந்த ஸ்லோகம் ஸ்ரீ ஞாச தசகத்தின் 6வது ஸ்லோகமாக இருக்கு. இந்த ஸ்லோகத்தில் நம்ம தேசிகன் பெருமாளை பார்த்து சொல்றாராம், பெருமாளே, உன்னுடைய 2 பத்னிமார்களாக இருக்கும் திவ்ய தம்பதிகளாக இருக்கிறீர்கள் நீங்க 3 பேருமே. அதாவது ஸ்ரீதேவி இருக்கா, பூதேவியும் இருக்கா. இப்படி பூமாதேவியையும் ஸ்ரீதேவியையும் சமமாக நேசித்து அந்த 2 தாயார்களின் அந்த ஒரு கருணையை நமக்கு அளிப்பதற்கு ஒரு பாத்திரமாக, ஒரு வழியாக இருக்கும் பெருமாளே என்று நம்ம தேசிகன் அழகாக பகுகிறார் நம்மளோட பெருமாளை. அப்படி பூமாதேவியும் ஸ்ரீதேவியும் நமக்கு சேர்ந்து அருள் புரிய வேண்டும். செல்வம் கிடைக்க வேண்டும் என்றால், அந்த செல்வத்தோடு சம்பந்தப்பட்ட அனைத்து கஷ்டங்களும் விலக வேண்டும் என்றால், ஞானம் கிடைக்க வேண்டும் என்றால் ஸ்ரீதேவி இருக்கிறாள். பொறுமை, கருணை, அருள் இதெல்லாம் கிடைக்க வேண்டும். அதே நேரத்தில் ஆனந்தமான ஒரு வாழ்க்கை வேண்டும். ஞானத்துடன் சம்பந்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டும். அந்த கருணை, அந்த இறைவனின் அருளை, இறைவன் நமக்குள்ள இருக்கார் என்று உணர வேண்டும் என்றால் அந்த மெய்ஞானத்தை அருளும் பூமாதேவி இருக்கார். இப்படி ஸ்ரீதேவி இந்த பொருளெல்லாம், செல்வத்தை எல்லாம் அருள்கிறார். பூமாதேவி ஆனந்தத்தை, மன திருப்தியை, மனசாந்தியை அருள்கிறார் என்றெல்லாம் பிரித்து சொல்லாமல் 2 பேருடைய அந்த அருளையும் சேர்த்து நமக்கு அளிக்கும் ஒரு மாத்தியமாக, அதாவது நமக்கு அளிக்கும் ஒரு வழியாக இருக்கிறார் நம்மளோட பெருமாள். அப்படி ஸ்ரீதேவி பூமாதேவி சமேதராக இருக்கும் பெருமாளே, உனக்கு நமஸ்காரம். உங்களுடைய அந்த அருள் இல்லை என்றால், உங்களுடைய அந்த கருணை இல்லை, கட்டாட்சம் இல்லை என்றால் என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. என் வாழ்க்கையை வீணாக போய்விடும். உங்களை வணங்குவது, உங்களை சேவிப்பது, உங்களை தொழுவது மட்டுமே என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டிருக்கிறேன். அப்படி உங்களை தொழாமல் விட்டுவிட்டேன், உங்களோட அந்த ஸ்பர்ஷத்தை, உங்களோட அந்த கனெக்ஷனை நான் விட்டுவிட்டேன் என்றால் இந்த வாழ்க்கையை வாழ்வதே வீணாக போய்விடும். அப்படி இருக்கும் என்னை, பெருமாளாக இருக்கும் நீயும் தாயார்களும் என்னை சேர்ந்தே என்னை ரட்சிக்க வேண்டும். என்னை ரட்சிக்கும் பொறுப்பு பெருமாள் தாயார்களுடையது என்று சொல்றார் நம்மளோட தேசிகன். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இப்படி தனம் போய்விட்டது என்று பார்த்தோம். தனம் போன பிறகு ஒரு திவ்யமான ஒரு புருஷர், திவ்யமான ஒரு ஆண், ஒரு மனிதன் வருவதை பார்த்தோம். இந்த நபர் யார் என்று இந்த ராஜா சத்தியவிரதன் கேட்கிறாராம் அந்த நபரை பார்த்து. அப்போ அந்த நபர் சொல்றாராம், நான் தான் தானம் என்று சொல்றாராம். இவர் தானம் என்றாலே நமக்கு தெரியும், நன்கொடைகள் வழங்குவது. தானங்களில் பல வகை இருக்கு. அதில் சிறந்தது அன்னதானம் என்று கேள்விப்பட்டிருப்போம். அதனால் இந்த தானம், இந்த நன்கொடை வழங்குவது என்பதுதான் அந்த நபராக இருக்கார். இதுக்கப்புறம் வரப்போற அந்த கதாபாத்திரங்கள் யாருமே உண்மையாகவே ஒரு மனிதன், அவா பேர் தானமாக இருக்குமா, அவா பேர் தனமாக இருக்குமா என்றெல்லாம் கேட்க முடியாது. ஏனென்றால் அந்த தனத்தின் சொரூபமாக இருக்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ வந்த இந்த நபர் தானத்தின் சொரூபமாக இருக்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த ராஜா கேட்கிறாராம் அந்த தானத்தை பார்த்து, சரி, தனத்துக்கு இங்க இருந்து அழுத்து போயிடுது, அதனாலதான் கிளம்பி போனா. இப்போ தானம் ஏன் இங்கேருந்து போக வேண்டும் என்று கேட்கும்போது தானம் சொல்றதாம் அந்த ராஜாவை பார்த்து, சத்தியவிரதனை பார்த்து, தனமே இங்கே இல்லை என்றால், செல்வமே இல்லை என்றால் நன்கொடை எப்படி செய்வது? செல்வம் இருந்தால்தானே அதை நற்பணிகள் செய்வதற்காக நம்ம அதை உபயோகப்படுத்த முடியும். செல்வமே இல்லை, பணமே இல்லை, அப்பொழுது எப்படி இந்த தானங்களை செலுத்த முடியும், செய்ய முடியும் என்று கேட்கிறார் இந்த தானம். இதை சொல்லிவிட்டு தானமும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். இப்படி தானம் இங்க போயிட்டே இருக்கார், நடந்து கொண்டே இருக்கார். அவர் தூரத்துக்கு போகிற வரைக்கும் பார்த்து கொண்டே இருக்கார் இந்த ராஜா. அப்புறம் ராஜா வியப்படைகிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது. அந்த தானமும் தூரத்துக்கு போயிட்டு மறைஞ்சு போயிடுதான். இப்போ தனமும் போய்விட்டது, தானமும் போய்விட்டது. மீண்டும் இந்த தானம் போறதை பார்த்து கொண்டே இருக்கார் இந்த ராஜா. மீண்டும் ஒரு முறை, 3வது முறையாக காலடி சத்தங்கள் கேட்கறதாம் இவருக்கு. இந்த முறை வருவது யார்?
இந்த நபர் யாராக இருக்க முடியும்? அவருக்கு ராஜாவுக்கு இடையில் நடந்த அந்த சம்வாதம், அந்த ஒரு கான்வர்சேஷன், அந்த உரையாடல் என்ன இருந்தது? நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.